விஜய் மீது அரசியல் விமர்சனங்கள் இருக்கு, அது நிறைய நம்ம நடத்தி இருக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு கல்ட் மனோபாவம்ன்ற இதில் அந்த ரசிகர்கள் கூட்டம். இப்போ மணி அவர்கள் சொல்றது அவர் ஜெயிச்சிருவாரெல்லாம் சொல்ல முடியாது, ஆனால் 2 கட்சிக்கும் ஒரு பதட்ட நிலை இருக்கு அப்படின்னு. ரவீந்திரன் துரைசாமி சொல்றாரு அது இல்லை, அவர் இன்எலிஜிபிள், அவர் கேண்டிடேட்டே போடாம ஒரு பிம்பத்தை கட்டுறாங்க அப்படின்றது. நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க? நீங்க இதுல எம்ஜிஆர்ல இருந்து நடிகர்கள் வசீகர தலைமை வந்ததை அளவுகோலா வச்சு பார்த்தா எப்படி எடுத்துப்பீங்க? எம்ஜிஆர் தன்மையுடன், எம்ஜிஆர் ஜெயலலிதா தன்மையுடன் விஜயை வந்து ஒப்பிட முடியாது. எம்ஜிஆர் அதிமுக தொடங்குவதற்கு முன்னாடியே அரசியல்வாதியாக இருந்தவர், சட்டமன்ற உறுப்பினர், பொருளாளர், சிறுசேமிப்பு துணைத் தலைவர், இவ்வளவு அனுபவங்களுடன் அவர் கட்சி தொடங்கினார். அதுதான் அவருடைய வெற்றிக்கு வந்து அடிப்படை காரணம். அவர் சினிமாவிலிருந்து வரலை, நான் அதை பலமுறை பதிவு செஞ்சுருக்கேன். எம்ஜிஆர் சினிமாவிலிருந்து வரலை, ஜெயலலிதாவும் சினிமாவிலிருந்து வரலை, அவங்களும் எம்ஜிஆர்ட்ட இருந்து வந்தாங்க. இதை இப்போ இந்த கோணத்தை இப்படி மாற்றுங்களேன். அரவிந்தன் அவர்கள் சொன்ன மாதிரி அவங்க ரசிகர்கள் கோணத்திலிருந்து பாருங்க. இப்போ அந்த இடம் ஒரு இடம் இல்லை, திரு சிவாஜி அவர்களுக்கு இருக்கிற ரசிகர் கூட்டம், அந்த கனெக்டிவிட்டியும் எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த ரசிகர் கனெக்டிவிட்டியும் கனெக்ட் பண்ணி தான் அவர் திருவையாறு தேர்தல் முடிவுக்கே வராருல. நீங்க ரசிகர் மனோபாவத்திலிருந்து வாங்க, அந்த பாயிண்டை எப்படி அவங்கெல்லாம் என்ன செய்ய போறாங்கன்னு வாங்க. இல்லை, எம்ஜிஆருக்கு இருந்த வெறி பிடித்த ரசிகர் கூட்டம் கூட ஏதோ ஒரு வகையில் பொலிட்டிசைசராக தான் இருந்தாங்க. ஓகே, அவர் படத்தில் நம்பியார் அப்படின்னா அது கருணாநிதிங்கிற கான்செப்டை அவர் உருவாக்குனார். 72க்கு அப்புறம் அதை திட்டமிட்டு உருவாக்குனார். அதுக்கு முன்னாடி வரையும் கலைஞரை புகழ்ந்து படம் எடுத்தார் எம்ஜிஆர், அது வேற. அந்த ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மதிமுக அவைத்தலைவராக இருந்தார், இப்போ மதிமுக இல்லைன்னு நினைக்கிறேன், திருப்பூர் துரைசாமி. அவரை வில்லனை, அவர் பேரை தான் வில்லனுக்கு வச்சிருப்பார். உரிமை குரலில் நம்பியார் பேர் வந்து துரைசாமி. ஏன்னா அவர் அப்போ எம்ஜிஆர் மீது கேஸ் போட்டார் திமுக இருந்தப்ப. எம்ஜிஆர் எப்படி உருவாக்குனாருன்னு சொல்கிறேன். அன்னைக்கு நடந்த அரசியல், சட்டம், நீதிமன்றம் பிரச்சனைகள் இதையெல்லாம் தன்னுடைய அரசியலையும் சினிமாவிலையும் மிக்ஸ் பண்ணார். விஜய் அப்படி ஒரு சினிமா கூட எடுத்தது கிடையாது. உரிமை குரல் படம் பார்க்குறவங்களுக்கு யூரியா ஊரலை பற்றி நாளை நம்ம அதே படத்தில் பேசுகிறாரு, நினைத்ததை முடிப்பவனில் கலைஞர் கணக்கு கேட்டதை பற்றி டயலாக் வச்சிருக்காரு முதற்கொண்டு கனெக்ட் ஆகி ரெட்டலைக்கு ஓட்டு போடுறான். அரங்கநாயகத்தை ஜெயிக்க வைக்கிறாங்க, மாயத்தவரை ஜெயிக்க வைக்கிறாங்க, மாயத்தவர் ஜெயிச்சதை நேற்று இன்று நாளை படத்தில் பாட்டில் காமிக்கிறார். ஸோ எம்ஜிஆருடைய சினிமாங்கிறது ரசிகர்கள் அப்படியே கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. கருணாநிதி ஓ எதிரி, கலைஞர் ஓ எதிரி, நமக்கு புதிய சின்னம், புதிய கட்சி, புதிய கொடின்னு காமிச்சு இதே கனி எல்லாம் கொண்டு வந்துகிட்டே இருக்கிறார். அவருடைய சினிமாவும் அரசியல் பேசியது திமுகவில் இருந்தபோது, அதிமுகவில் இருந்தபோதுன்னு இது எல்லாம் சேர்ந்து வந்தது. அவர் சொல்ற கல்ட்டு வெறிப்பிடிச்ச எம்ஜிஆர் ரசிகர்கள் அனைவருமே அந்த அரசியல் படுத்தப்பட்ட தன்மையோடு, அரசியல் படுத்தப்பட்டனா கொள்கை ரீதியா இல்லை, ஒரு தனி மனித பிம்பம் தான், அதுவும் தனி மனித வழிபாடு. ஒரு எளிமையான புரிதலுக்கு இப்போ ஜனநாயகன் படத்தில் என்ன கூறுகள் இருக்குன்னு தெரியல, மேபி அதில் பொலிட்டிக்கல் மெசேஜ் இருக்கான்னு தெரியல. அவர் ரொம்ப சிங்கிள் லைனில் சொல்கிறார், நான் 5 நிமிஷம் தாங்க பேசுவேன், நான் இவ்வளோ தான் ஏன் என்னைய பொருட்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை எதிராக ஃபிக்ஸ் பண்ணுறாங்களே, கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அவர்கள் பாணியில். அது கம்யூனிகேட் ஆகாதா? அவங்க ரசிகர்களுக்கு போய் சேராதா? அது திமுகவுக்கு எதிராக ஓட்டு போடணும். விஜய வந்து எந்தவித கொள்கை சார்பும் கொள்கையற்ற ஒரு கூட்டம் தான் அப்படியே வெறித்தனமாக ஏற்றுக்கொள்ளுது. விஜய் சொன்னா சரி அப்படின்னு. அந்த கூட்டம் ஒருபோதும் திமுகவுக்கோ திமுக கூட்டணி கட்சிகளுக்கோ ஓட்டு போட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்களாவும் இருக்க மாட்டாங்க. அப்படின்னா என்னன்னே தெரியாத கூட்டமாக இருக்க போகுது. இன்னும் சொல்ல போனால் பாஜக எதிர்ப்புனா என்னன்னே தெரியாத ஒரு கூட்டம், விஜய் சொன்னா சரின்னு நம்புற கூட்டம் வந்து இது அப்படி ஒரு கூட்டம் தான். நீங்க ஒரு பெரிய அளவுகோலை வைக்கிறீங்க. திமுகவை ஆதரிக்கக்கூடிய வந்து விஜய் ரசிகர்களா இருக்க மாட்டாங்கன்ற இடத்துக்கு இருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லல. விஜய் அதாவது ஒரு எலெக்ஷனை வந்து விஜய் டான்ஸு, விஜய் ஹைட்டு, விஜயோட ட்ரெஸ்ஸிங்கை பார்த்து மட்டும் மயங்கிற கூட்டம் ஒன்று இருக்குது. அது ஒரு 8% 10% இருந்துச்சுன்னா அது கணிசமான அளவில் இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் திமுக கூட்டணியை எதிர்க்கிறவங்களா இருக்க மாட்டாங்க. இது அந்த மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு ட்ரெண்ட், ஒரு இடதுசாரி, ஒரு திராவிட இயக்க மனநிலையில் உள்ளவங்க விஜய் ரசிகராக இருக்கலாம். இந்த நேரத்தில் கண்மூடித்தனமாக போடுவது யாருக்கு சாதகமாக அமையும் முத கொண்டு யோசிப்பாங்க. இன்னைக்கு வந்து பாஜக எதிர்ப்பு தான் மெயின் யோசிக்கிற ஒரு கூட்டம் விஜய் ரசிகராகவே இருந்தாலும் விஜயை பார்த்து ரசிக்கிற ஒரு 80 லட்சம் புதிய வாக்காளர்கள் வராங்க, அப்புறம் பெண்கள் வராங்க. அரவிந்தன் சுட்டி காட்டின மாதிரி அந்த பெண்கள் விஜயோடு கம்யூனிகேட் பண்றது அப்படின்றது, மணி சொன்ன இந்த பாயிண்ட் எல்லாமே முடிவு எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏற்படுத்தும், இது ஏற்படுத்தாமலாம் இருக்காது. ஆனா தமிழ்நாட்டில் ஏற்கனவே அந்த கூட்டம் இருக்கு. விஜய் வந்ததுக்கு அப்புறம் அந்த கூட்டம் இல்ல. தமிழ்நாட்டில் 2 திராவிட கட்சிகளும் வேண்டாம் என்று சொல்கின்ற கூட்டம் எப்போதுமே இருக்கு. அந்த கூட்டம் தான் கணிசமான கூட்டம். அந்த கூட்டம் வந்து ஏற்கனவே இருக்கே. 89 மூப்பனார்ல இருந்து உங்களுக்கு விஜயகாந்த் கட்சி தொடங்கினதுல இருந்து கமலஹாசன்ல இருந்து எல்லோருக்குமே அந்த 2 திராவிட கட்சி வேணான்னு சொன்ன கூட்டம் தானே. 2 திராவிட கட்சி வேணான்னு சொல்லக்கூடிய கூட்டம் வந்து 7 விழுக்காடுலேருந்து 13-14 விழுக்காடு ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கு. உங்களுக்கு கலைஞர் எதிர்ப்பு, பர்டிகுலராக திமுக எதிர்ப்பு, அப்புறம் பொதுவாக ஊழல் எதிர்ப்புன்னு இந்த சங்கர், மணிரத்னம், ஏஆர் முருகதாஸ் படத்தை பார்த்து நம்புற கூட்டம். நடிகர்கள் வந்தால் ஒரு செகண்ட்ல அந்த நாட்டை நம்ம இப்போ புரிஞ்சிக்க வேண்டியது,
இந்த ரசிகர்கள்ன்றது வந்து அந்த 16% தான் இருக்கிற வாய்ப்பு இருக்கா, அப்படி புரிஞ்சுக்கலாமா? 2 திராவிட கட்சி வேணான்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவங்க விஜய் ரசிகர் இல்லாதவங்களாவும் இருப்பாங்க. ஓகே. இப்ப இவங்க சார் சொன்ன மாதிரி நீங்க எப்படி இதை மதிப்பிடுறீங்க? இப்ப ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் தடாலடியா அடிச்சிட்டாங்க, இல்ல இது அவரால் இன்எலிஜிபிள்ன்ற கடும் விமர்சனம் அவங்க மதிப்பீட வச்சு, நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க? இல்ல அந்த 2 திராவிட கட்சி வேணாங்கிற ஓட்டு முழுக்க விஜய்க்கு வரும். அந்த ஒரு கூட்டம் ஒரு 60-70% அதை வந்து இது பண்ணுவாரு. அது முழுக்க பொலிட்டிக்கல் கூட்டம் தான். இல்லைன்னா பர்டிகுலரா திராவிடம் அழியணுங்கிற வன்மம் கொண்ட ஒரு இந்துத்துவ சக்திகள் அந்த மாதிரி அமைப்பும் சேர்த்து விஜய் ஆதரிப்பாங்க. அவங்க விஜய் ரசிகர் கிடையாது. விஜய் ரசிகருக்கு அப்பாற்பட்டு அந்த மாதிரி விஜய் ரசிகர்களுக்குள்ள இவங்க இருக்க மாட்டாங்கன்றீங்களா? விஜய் ரசிகர்களுக்குள்ள விஜய் ரசிகர்கள் எல்லா கூட்டத்திலயும் இருப்பாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி வீட்டுல கூட விஜய் ரசிகர் இருப்பாங்க. ஓட்டுன்னு போடுறப்ப அப்படி வந்து ஓட்டுன்னு போடுறப்ப அதை தாண்டி போடக்கூடியவங்க திமுக எதிர்ப்பு சொல்லணும். திமுக எதிர்ப்புல இருந்து முடிச்சிட்டு வாங்க. பிரேக்குக்கு அப்புறமே விரிவா சொல்லி ஜீவா அவர்கள், ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்னது, ஜீவா அவர்கள் சொன்னது, விஜய்ன்ற அந்த இது வந்து எப்போதுமே இருந்த ஒரு பேட்டர்ன் தான், இதுல பெருசா இருக்காது. இன்னொன்று அவர் சொன்ன உட்பொருள்ன்றது திமுகவுக்கு அது பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தாது. உங்களுக்கு நேர் எதிராக அவர் இல்ல மிகப்பெரிய தவறு. அவர் ஜீவா மனசாட்சியோட தான் சொல்றாரான்னு எனக்கு தெரியல. எனவே அது அவருடைய உரிமை. கோர் டிஎம்கே ஓட் பேங்க் டிஸ்டர்ப் ஆகுது. இல்லாட்டி ஏன் இவ்வளவு தூரம் பயப்படுறாங்க விஜயை பார்த்து? பல விஷயங்களை அடுக்கிக்கிட்டு. ஆமா, ஆப்வியஸ்லி ரூலிங் பார்ட்டி அண்ட் அப்போசிஷன் 2 பேருமே அவங்க பொருட்படுத்துறதே சேதாரங்க. இது அவர் ஜெயிப்பார் நான் சொல்லல, ஸ்பாயிலர் அவரு. இல்ல திருமணி திமுகவில் யாரும் அவரை பொருட்படுத்தவே. அப்படின்னா வந்து எதுக்காக இவ்வளவு தூரம் நீங்க வந்து பேசுறீங்க? தினமும் நடக்கக்கூடிய பல சம்பவங்கள், திரைப்படங்களுக்காக வந்து நீங்க வள்ளூர் கோட்டத்தையே வந்து கொடுக்குறீங்க. இதுக்கு முன்னால் இதெல்லாம் நடந்திருக்கா? ஒரு உதாரணம் 2 உதாரணம் இல்லை. இதுக்கு உள்ளங்கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை உங்களுக்கு வந்து. சரி, 2 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் 2 பெரிய கட்சிகளும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் விஜய் ஃபேக்டரால ஓகே உங்களுக்கு பயனோ கோவம் வருதுன்னா டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. உண்மையை ரொம்ப நாள் மறைக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஜீவா சொல்றதுல அவர் வந்து உண்மைக்கு முற்றிலும் மாறானது நான் சொல்றேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, கோர் ஓட் பேங்க் டிஸ்டர்ப் ஆகுது. அவர் சொல்றாரு அந்த ஓட் பேங்க்கு வெளியில இருக்கவங்க தான் டிஸ்டர்ப் ஆகுறாங்க. இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப தவறு. பாரம்பரிய திமுக வாக்கு வங்கியில பெரிய அளவில் சுருக்கமா ஜீவா உங்க பார்வையை சொல்லுங்க. நான் அவர் என்ன சொல்றாரு, விஜய் ரசிகர்கள்ங்கிற ஒரு கான்செப்ட் வந்து எல்லா கட்சியிலும் இருக்கு அப்படிங்கிற ஒரு பொதுவான பிம்பம் வந்து கோர் ஓட் பேங்க்லயும் ஒரு சேதாரம் இருக்குன்றத இல்ல. நான் என்ன சொல்றேன், விஜய் பேசுகிற அரசியலே அதுக்கு மிகப்பெரிய உதாரணம். அவர் திமுக எதிர்ப்பு மட்டும்தான் பேசுறாரு. திமுக எதிர்ப்பு மட்டும்தான் அவர் பேசுறாரு. வேற எந்த கட்சி எதிர்ப்பும் பேசுறது இல்ல. திமுக கூட்டணி கட்சியில விமர்சிக்கிறதுல, பாஜக விமர்சிக்கிறதுல, அதிமுக விமர்சிக்கல. அப்ப ரொம்ப வெளிப்படையா தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்க திமுக எதிர்ப்பு ஓட் பேங்க் தாங்க பிரியும். திமுக எதிர்ப்பு ஓட் பேங்க்ங்கிறது ஏடிஎம்கே ஓட் பேங்க், பிஜேபி ஓட் பேங்க். திமுக ஆதரிக்கிறவர் எப்படி அங்க போய் போடுவாருன்றது உங்க லாஜிக் பாயிண்ட். அவருடைய அரசியலே திமுக எதிர்ப்புங்கிற அந்த ஒரு புள்ளிங்கிற அந்த ஓட் பேங்க் தான்.